நம்ம ஒரு கிறிஸ்டின் ஹீப்ரு அந்த இதுல ட்ரைனிங் போகும்போது அப்போ அவரு எல்லா சப்ஜெக்டும் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாள் சொல்றாரு, திடீர்னு வந்துட்டு நான் இன்னைக்கு வேற டாபிக் பேசணும் வந்தேன், ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேச கத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க நேர்மையா இருந்தேன், ஒரு குற்றமும் செய்யல அப்படின்னுங்கிறதுனால ஆண்டவர் ஒன்றும் உங்களை இது பண்ண மாட்டார். உங்க மனசனுடைய நினைவுகள், லஞ்சம் வாங்குறவனை பற்றி நீ தப்பா நினைக்க கூடாது. அந்த சிந்தனையில மற்றவங்களை பற்றி நம்ம தப்பா நினைச்சோம்னாலே அப்ப நம்ம ஒரு குற்றவாளியா இருக்கும், ஆண்டவர் நம்மளை இது பண்ண மாட்டாரு அப்படிங்கிற இது கான்செப்ட் அன்னைக்கு தான் நமக்கு உணர்வு வருது. அப்ப ஆண்டவர் ரொம்ப மைன்யூட்டா பாக்குறாரு. நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது அதிகமான எதிர்ப்பு. ஏன்னா நம்மளும் ஆண்டவர் நம்மளை படிக்க வச்சிருக்காரு, ஒரு வேலை கொடுத்தாரு, உலகத்துல எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவு நன்மையை கொடுத்தாரு. ஆனா நம்ம அவரை மறந்துட்டோம், அவர் சொன்னதை கேட்கல. இதுதான் நம்மளுடைய தப்பு அப்படிங்கிறத எனக்கு உணர்ந்து அப்ப அந்த ஹீப்ருல படிக்கும்போது அப்போ அதை பற்றி தெளிவா அறிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்தது கிறிஸ்டின் லைஃப்ல இனிமேதான் நம்ம மாறி வாழணும் அப்படின்னு ஒரு பாடம். அதனால இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்லி ஒரு யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நம்ம ஒரு சத்தத்தை கேட்கல, கவனமா கேட்கணும்னு சொல்லிருக்காரு. அப்ப நிச்சயமா நம்ம கவனமா கேட்க மாட்டோங்கிறதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுட்டாரு. செம்மையான வழின்னா நம்ம வழி செம்மையான வழி இல்லை, கட்டளைகளுக்கு செவி கொடுக்கல, நியமங்கள் கை கொள்ளலன்னா எகிப்தியருக்கு வர பண்ணினா வர பண்ணேன். ஆனா அப்படி வந்துச்சுன்னாலும் நான் தான் பரிகாரி, வரலன்னா நம்ம அவர் சத்தத்துக்கு கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம சத்தத்துக்கோ கீழ்படியலன்னா அவருக்கு ஏதோ ஒரு வாதம் வந்துருது, அப்ப நம்ம மேலதான் தப்பு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துட்டு அதுக்கு பரிகாரம் என்னங்கிறத நம்ம இது பண்ணோம்னா கட்டாயம். பரிகாரின்னா எக்கோவா ராப்பாங்கிற வார்த்தையில 3 எழுத்துதான். ரேஷ், குப்பே, அல்ல 3 எழுத்து இருக்கு. அந்த 3 எழுத்துக்கும் பார்த்தோம்னா ரேஷ்னா தலை, தலையாய இயேசு, கண்மலையாய இயேசு, அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்மளை விடுதல். அந்த வல்லமை, அலப்புங்கிற வல்லமை நமக்கு வந்தாதான் விடுதலை. அப்ப பரிகாரிங்கிறதுக்கு அவரு அந்த ஒரு 3 அந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நம்மளை விடுதலை பண்ண முடியும். அப்போ அந்த வார்த்தையை நம்ம பேச முடியாது. அவருடைய வார்த்தை எப்ப கிடைக்கும்னா, இப்ப ஆதாமிட்ட அவர் பேசுறாரு, டெய்லி பேசுறாரு. அவன் தப்பு செஞ்சாலும் போனாரு, தேடி வர்றாரு, ஆதாமே எங்க இருக்கான்னு கேட்காரு. ஆனா அவன் தான் பாவம் செஞ்சாலும் அவன் தான் அவருடைய சன்னதியை விட்டு விலகி அவர் சத்தம் கேட்காத தூரத்துக்கு ஓடி போயிடுறான். இன்னைக்கும் நம்மளும் அப்படித்தான். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனா நிச்சயமா அவர் மன்னிப்பாரு, அவர் சத்தம் நமக்கு கேட்கும். ஆனா நமக்கு சத்தம் கேட்கல. ஏன் கேட்கலன்னா நம்ம அவரை விட்டு தூரமா போயிட்டோம். தூரமா போய் அவர் சன்னதியில இல்லை, அவருடைய பிரகாரத்திலே இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்ப எப்படி நம்மகிட்ட அவர் பேசுற நம்ம கேட்கும்? நிச்சயமா கேட்க முடியாது. ஆனா அவர் சத்தம் கேட்கலன்னா நம்ம எதுக்குமே லாயக்கு இல்லைங்கிறது. எப்படின்னா இப்ப ஆபிரகாமை கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு, அழைச்சிட்டு எங்கெல்லாம கொண்டு போயிடாரு, குழந்தை கொடுத்துடுறாரு, கொடுத்தோன்னா பலியிடுறாரு சொல்லிட்டாரு. பலியிட்டுற வேண்டியதான், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா பலியிட்டுற வேண்டியதான். ஆனா அப்புறம் போய் அங்க ஓங்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, ஆபிரகாமேன்றாரு, ஆபிரகாமின்னு 2 பேரை கூப்பிடுறாரு. அப்ப இவன் கவனிக்கலன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய பிள்ளை வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எதையோ நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சதுனாலதான் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஆனா லேவியர் ஆகத்துல சொல்லாத நம்மளோட தண்டனை நமக்கு இல்லை, எல்லாமே அதுல சொன்னதுதான் நமக்கு இருக்கு. அப்ப அடுத்த பார்த்தோம்னா ஆபிரகாம் அந்த பெர்ஃபெக்டா இருக்கிறான்.
மோசே தான் இதை எழுதுறாரு. இந்த வார்த்தை எழுதுறதே மோசே தான். அவர் 17ஆம் அதிகாரத்துல ஒரு தடவை சொல்றாரு, ஆண்டவர் பேசுறாரு 17:3 ஜனங்கள் தண்ணீர் தவணமா இருந்தபடியால் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினாலே கொண்டு போட எங்களை எங்கள் எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அப்ப மோசே உடனே எங்க போறான்னா, ஜனங்கள் என்ன இந்த மாதிரி கல்லறிய போறான்னா மோசே உடனே போய் ஆண்டவர்கிட்ட தான் போறான். அவர் உடனே சொல்றாரு, மூப்பரில் சிலரை கூட்டிக் கொண்டு மதிய நதி அடித்த கோலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ, முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக போ. அங்க ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க தண்ணீர் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை சொல்லிட்டாரு. அதே மாதிரி செஞ்சாரு. இது ஆயிட்டு. 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதே மாதிரி திருப்பி தண்ணீர் தவணை வருது. ஏன் வருதுன்னு கேட்டோம்னா, இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்திலே சீன் வனாந்தரத்துல சேர்ந்து காதேசில தங்கியிருக்கையிலே மீரியாம் மரணம் அடைந்தாள். மீரியாம் மரணம் அடைந்தாள்னா அது வரைக்கும் தண்ணீர் மேனேஜ்மெண்ட் அந்த அம்மா தான் பண்ணிருக்கு. அப்பவுமே வாட்டர் மேனேஜ்மெண்ட் யாரு பண்ணிருக்கா? அந்த மீரியாம் பண்ணிருக்கு. அப்போ அந்த மரிச்ச பிறகு அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை வருது. தண்ணி பிரச்சனை வந்தாலும் கல்லெறிய போறாங்க. திருப்பி ஆண்டவரை நோக்கி ஆசரிப்பு கூடாரத்துல ஓடுறாரு. அப்ப பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, நீயும் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும் சபையை கூடி பெறச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு போறாரு, மக்கள் ஒரு டென்ஷன் உண்டாக்கணும்னு அவர் அடிச்சுடுறாரு. கண்மலையை பார்த்து பேசாம மக்களை பார்த்து பேசுறாரு. கலகக்காரரே அப்படின்னு அவர்கிட்ட பேசிவிட்டு கண்மலை அடிச்சுடுறாரு. அப்ப ஒரு தடவை தான் கண்மலை அடிக்கலாம். கண்மலைன்னா யாரு? நம்ம கிறிஸ்துவ ஒரு தடவை தான் சிலுவையில் அடிக்கலாம். 2வது தடவை அடிச்சா மோசேக்கும் பனிஷ்மெண்ட் தான், நமக்கும் பனிஷ்மெண்ட் தான். நமக்கும் பனிஷ்மெண்ட் தான். 2வது தடவை அடிக்க கூடாது. ஒரு தடவை அடிச்சா விட்டுருவாரு. அப்ப நம்ம தப்புன்னு தெரிஞ்சு தப்பு ரைட் தப்ப செஞ்சோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம நிவர்த்தி செய்ய மாட்டா. கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டு. ஒரு தடவை தான் நமக்கு மன்னிப்பு. அதனால அந்த 2வது தடவைக்கு நம்ம வச்சோம்னா நம்ம கிறிஸ்டின் இல்லை. அவர் பார்வையில நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணா தான். ஒரு தண்டனை கொடுத்தா அதுக்கு ஒரு டியூரேஷன் உண்டு, டியூரேஷன் பீரியட், ஒரு பீரியட் உண்டு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அந்த தண்டனை எவ்வளவு நாள் அனுபவிக்கணுமோ அவ்வளவு நாள் அனுபவிச்சுதான் ஆகும். ஏன்னா நம்ம கவனுக்கு போகணும்னா அந்த தண்டனை அதுக்கப்புறமும் நம்ம அந்த சிலுவையை கொடுத்த சிலுவையை கரெக்டா சமந்தமா ஏனதானம்னா இருந்தா நிச்சயமா போக முடியாது. அவனுக்கு மோசைக்கு அந்த பாடுன்னா நமக்கு என்ன பாடுங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப மேய்ப்பனாலே லெமட்னு ஒரு எழுத்து, 12வது எழுத்து. அது லெமட்னா மேய்ப்பனின் கோல். மேய்ப்பனின் கோலை ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்று அதை அபியாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரீச் பண்ணுவோம்னு சொல்லு அந்த 3 வார்த்தை இருக்குது. அப்ப நம்ம மேய்ப்பர்கள்னா நிச்சயமா ஆண்டவரோட டெய்லி லிங்க் உள்ள இருந்தா தான் மேய்ப்பரா இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா தாவீது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாரு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் யுத்தத்துக்கு போறாரு. முதல் தடவை யுத்தத்துக்கு போறாரு. கத்தெடுத்து விசாரித்தது, அதாவது 19 பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரின் கையில நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன்னாரு. அப்போ ஒப்பு கொடுத்துட்டாரு. தண்ணீர் உடைஞ்சு போறது போல ஓட வைக்கிறாரு. அப்புறம் திருப்பியும் வர்றாங்க 22 பெலிஸ்தர் திரும்ப ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். அப்ப எப்படி போகணும் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள்னா நிச்சயமா நம்மளை யார்ட்டையும் ஒப்பு கொடுக்க முடியாது. ஒன்ன தொட்டா என்ன கண்மணியை தொடர்றாங்கிறாரு. அதாவது அந்த இந்து கோயில் கட்டும்போது இல்ல, நல்லா சின்ன பையன் தான். அதாவது நீ மோகனுடைய தாத்தாலாம் கேட்ரப்பில் அடிச்ச புல்லட் மாதிரி அவங்க தான் அகஞ்சிட்டாங்க. அப்ப அந்த கோயில்
கல்லு தூக்கி விடுவார் ஒருத்தர் செமந்தவர். அந்த வழியை படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கெல்லாம் வருவோம். ஒரு மரம் இருக்கு, மாமரம். அந்த மாமரத்துல அப்படியே வரணும்னா நிச்சயமா இன்னைக்கு யாரையாவது ஒரு ஆளை கட்டணும்னு உட்காந்துருக்கான் 2 பேரு. அப்புறம் சைக்கிள்ல தான் நாங்க வருவோம். அவன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஆனா 2 பேரும் கொஞ்ச நேரத்துல தண்ணி போட்டு அவரும் மாற்றி வச்சுட்டாரு, வெட்டிட்டாரு. அது வந்து இவரு வந்து ஆனா இவங்களுக்கு அந்த கேஸ்ல தண்டனை கொடுத்துருக்காங்க. 7 வருஷம் கடந்த வழங்கி போட்டு அதுக்குள்ள போயிட்டாரு. அவர் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. வெளியே வரும்போதே 10 மணிக்கு அங்கேயே ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் கிருஷ்ணா மாறிட்டாங்க. அந்த ஊரே கிருஷ்ணா மாறி போச்சு. இங்கேயே 2 பாஸ்டர் இருக்கு. ஜெய வழியாரன்னு நம்ம கிறிஸ்டோபர் நோரியார் சர்ச் இருக்காருல்ல, அவர் தாத்தா தான் அந்த கோயிலுக்கு தீவிரமா இருந்தாரு. அவருக்கு மகன் இருக்காரு. அதனால ஆண்டவர் வந்து நினைச்சா நிச்சயமா அவர் ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சா அப்ப நம்ம மேல ஏதோ ஒரு மிஸ்டேக் இல்லாம ஒண்ணுமே பண்றது இல்லை. அப்ப இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிக்கிறோம், கேட்கணும். கேட்டு கீழ்படிஞ்சோம்னா ஒரு இதுவும் இல்லை. அப்போ அப்படி நம்ம கீழ்படிஞ்சோம்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றேன்ட்டாங்க. பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் உன்னை தொடுங்க என் கண்மணி எல்லாத்தையும் அதுல கொடுத்துடுறாரு. அப்ப அடுத்ததை பார்க்கும்போது நம்ம செம்மையான வழி, அடுத்து இது வந்து நம்ம சத்தத்தை கேட்டு அந்த வழியில நம்ம எல்லாம் நம்ம வழி நடத்தணும்னா ஒரு இது. அடுத்த பாருங்க, அடுத்ததுல வந்து அவருடைய பார்வைக்கு செம்மையான வழியில நடக்கணும்னா அவர் ஒவ்வொரு இதுலையும் சொல்லி இருக்கிறார். அத நம்ம பாராய்ந்து பார்க்கும்போது அவர் பார்வைக்கு செம்மையான வழி, நம்ம பார்வைக்கு அநேகமான வழி இருக்கும். அந்த வழியில தான் நம்ம போயிட்டு அவர் வழியில நம்ம போறோம்னு நினைச்சிட்டோம். அது நிச்சயமா தப்பு. அப்ப இதை பார்க்கும்போது என்னாகமும் உபாகமம் 6ஆம் அதிகாரம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம தனிப்பட்ட முறையில இருக்க வேண்டியதுக்கு ஒரு 10 காரியங்களை சொல்றாரு. கர்த்தரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அந்த உபாகமம் 6 to 8-19 வரைக்கும். அப்போ நம்ம சுற்றிலும் இருக்கிற அந்நிய தேவர்களை பின்பற்றாது இருப்போமாக, தேவனுடைய பரீட்சை பாராதிருப்போமாக, கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளையும் கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும். நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறது செய். தேவர் அந்த அந்நிய தேவர் விக்கிரகங்களின் பொன்னையும் வெள்ளியையும் இச்சிக்க வேண்டாம். அது நம்ம வீட்டுல வேண்டாம். அது அருவருப்பு. இந்து கோயில் உள்ள பொருட்களோ எதா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் நமக்கு வேண்டாம். அருவருப்பான காரியம் அதெல்லாம் இருந்தா நிச்சயமா கட்டாயம் ஒரு அந்த வழி நமக்கு வரல. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அவர் தேவன்னா அவர் சர்வ வல்லவர். அவர் வந்து நம்மளை ஒரு நாள் விட்டே கொடுக்க மாட்டாரு, யாரும் தொட முடியாது. அதாவது ஒரு இப்ப எங்க கூட அதாவது ஜீசஸ் கட்டிங்ஸ்ல திருவாரூர்ல இருந்து அதுக்கு யாருமே கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாராய வியாபாரி. அப்போ இங்க வந்து ரட்சிக்கப்பட்டு சூசைட் பண்ணணும்னு வந்த இடத்துல எப்படியோ யாரோ பார்த்து சூசைட் சொல்லி அங்க போயிடுச்சு. சாப்பாட்டுக்கே வெளியிருந்தாரு. ஆனா அங்க இருந்து 5000 டிராக்ஸ் அள்ளிட்டு வந்து எல்லாரும் கொடுத்துட்டே இருக்கு. மற்ற யாருக்கும் பயப்படுறதெல்லாம் கிடையாது. ஒரு கிறிஸ்துமஸோட ஆடப்படம் பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்கும்போது ஒரு சாக்லேட் வச்சு கொடுக்குது. ஒரு பஸ்ல இருந்து பாக்குது, அதோட சாக்லேட் முடிஞ்சு வச்சுன்னு நிக்குது. அந்த பஸ்ல இருந்து பார்த்தவரு இறங்கி என்ன நிக்கிறது, எப்படி டாக்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாக்லேட் வேற கொடுக்குறிய அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. அந்த 500 ரூபாய்க்கு திருப்பியும் சாக்லேட் வாங்கி எல்லாரும் இது போயிட்டு. ஆனா சாப்பாடுங்கிறதே கிடையாது, வீடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு வேற படிக்கு, அது மங்கைய கரசுல யாரையும் கொண்டு சேர்த்து விட்டாங்க, படிச்சுட்டு இருக்கு. 2வது வருஷம் படிச்சுட்டு ஃபீஸே கட்டல. எப்படியோ நம்ம டைமுக்கு வந்துட்டு அப்ப பார்த்தா பூராமே பிரச்சனையா இருக்கு. நமக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை, நம்மளால 35,000 ரூபாய் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ். நான் அஸ்வின் பிரகாரம் போனேன்.
இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது. சரி அந்த போனை போட்டு நாங்க கட்டிடுவோம், அதனால அவங்க பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு இதாயிடுச்சு. ஆனா பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வேற கண்ணு தெரியலன்னு அதை வேற கூட்ட ஆப்ரேஷன் தான் இங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க போயிட்டு காரைக்காலில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க பையங்க எல்லாருமே பயங்கர ரவுடிசம். ஆனா அந்த பொண்ணு மட்டும் ரசிக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க இருக்கு. ஆனா அந்த பிள்ளைய திடீர்னு சொல்லுது, நீ உனக்கு பைசாவே இல்லை, நான் எங்க அப்பாட்ட போறேன்னு. அப்போ ஒரு நாள் திருப்பி கூப்பிட்டு சட்டம் பட்டு அங்க போய் சாரா வரைக்கும் தான் போவார். அதனால நீ அங்க போவார் இருன்னு சொன்னோன்னே அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கட்டி எல்லாம். இப்போ அந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நம்ம பயந்து கொடுக்கும். அது ஒரு நாள் பயந்ததே கிடையாது. மாட்டுத்தானில் கொடுக்கும்போது ஒரு போலீஸ்காரர் கொடுத்துருக்காரு, அவருக்கு 2 ட்ராக்ஸை கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு கடைசியில் ஒரு அம்மா நீ ட்ராக்ஸ் கொடுக்கல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியான்னு கேட்டு. என்ன ஹெல்ப் பண்ணுங்க, என்ன ஆர்பனேஜ்ல சேர்த்துருக்கேன். ஆர்பனேஜ்ல நான் சேர்த்துருந்தேன்னா போய் ஆர்பனேஜ்ல யார கலெக்டரேட்ல யாரோ தெரிஞ்சாலும் இருக்கு, அவர் மூலமா போன் பண்ணி கலெக்டரேட்னா போலீஸ்ல ஒரு லெட்டர் வேணுங்குது. லெட்டர் வேணும்னா என்ன போன் பண்ணி, சார் அவர் லேடி தான் தரமாட்டேங்கிறாரு, நீங்க வாங்க அப்படின்னு. அது போனோன்னு அந்த அம்மா விசாரிச்சா, அவர் ஒரு சிபிஐ டைரக்டரோட தாயார். எப்படி தூத்துக்குடியில இருந்து ஏற்றிட்டு பாண்டி கோயில் வரும்போது அவன் எனக்கு தப்பிச்சு போயிட்டான். வீட்டெல்லாம் அது போனோன்னு எனக்கு புரோட்டா வாங்கிட்டு என்ன பார்த்தாங்க. புரோட்டாலாம் அங்க ஆர்பனேஜ்ல தருவாங்களா அப்படின்னு சொன்னோன்னா, இது ஆர்பனேஜ்லாம் இருக்காது, நீ வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லி பாக்குறேன். எல்லாத்தையும் சொல்லி 400 ரூபாய் ஆட்டோ செலவு பண்ணி கூட்டி திடீர்னு ஒரு நாள் எனக்கு போன் வருது. ஏன்னா போன் நம்பர் கொடுத்தாங்க. இந்த அம்மா எப்படித்தாங்களா அவங்களை வர சொல்லணும் சார். ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி அவங்க பையங்கெல்லாம் தேடுறாங்க இந்த அம்மாவை, அதான் யார் எப்படித்தாங்களோ அவங்க வந்தா தான் நாங்க விடுவோம் அப்படின்னு அந்த அம்மா வர சொல்லுங்க. அந்த அம்மா வர்றதுக்கெல்லாம் பைசா கிடையாது. இந்த ப்ரீஸ் பைசான பேர் எங்க திருப்பரங்குன்றம் திருநகர் தான். அது வந்துடலாம் சார், நான் மற்றதெல்லாம் நான் இங்கிருந்து பொங்கல் காசு கொடுத்துருக்கேன் சார், அப்புறம் காசெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால உதவி செய்யறதுலயும் அந்த பிள்ளை சோர்ந்தே போயிடல. இப்ப இன்னொரு பிள்ளையும் அந்த பிள்ளைக்கு சேர்ந்துருக்கு. எல்லாம் இன்னைக்கு டீசல் கடைக்கு போயிருக்காங்க. போயிட்டு அப்ப போனா 1200 ரூபா ஆகும். அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் 1000 ரூபாய் அன்னைக்கே வருது. அதை எடுத்துட்டே போச்சு, யார்கிட்டையும் கடனே போட்டேன். அதனால ஆண்டவர் எப்படியோ நடத்துறாரு அவங்கள. அதனால ஆண்டவர் கைவிடுறதே இல்லை, யாரையும் கைவிடுறது. மணிப்பூர்ல அடிக்காங்கன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த நிச்சயமா போடவே முடியாது. அதனால நம்ம பயப்படணும். பயந்து ஊழியம் செஞ்சாலே நம்ம போத்துறோம். அதனால தைரியமா போக வேண்டியதுதான். இப்ப என்ன ஆபீஸ்ல இருக்கும்போது நான் பார்க்கும்போது இங்கெல்லாம் ஒரு 70 பேர் சேர்ந்து அடிக்கணும்னு அடிக்கிறது 2 பேர் தான் கிறிஸ்டின் அதிகாரி. அவர் அடிக்கிறதுக்காண்டி என்னையும் சேர்ந்து போட்டு போயிட்டாங்க. நான் ஜிப்ல எல்லாரும் ஏறி போயிட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா ஜெய்சிங் சார் தான் உட்காந்துருக்காரு. உன் கம்ப்ளைண்ட கொண்டு வந்தேன்னா 1 மணி நேரத்துல அவன் கம்ப்ளைண்ட் உள்ள இருக்கு, இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். அவன் கம்ப்ளைண்ட கொண்டு வந்தேன்னா உன் கம்ப்ளைண்ட கொண்டு நான் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனா என் கம்ப்ளைண்ட பார்க்கவே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியும். அவங்கதான் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. உன்னை அடிச்சே தீர்வு நினைக்கணும். இன்ன வரைக்கும் மதுரையில உட்கார்ந்துருக்கேன், ஒருத்தர் என்ன போட முடியல. அதே மாதிரி நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் எப்படி பாக்குறோம்னா யதார்த்தமா போய் பாக்குறேன். ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு டிஎஸ்பி அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா அவரால முடியவே முடியல. கடைசியில நான் போய் ஒரு ஹெல்ப் பண்றேன். அதனால ஹெல்ப் பண்றதுக்குன்னா யார வேணாலும் பயன்படுத்துவாரு. பெரிய அதிகாரியிடம் பயன்படுத்துவாராங்க, ஒரு சின்ன ஆளை கூட பெரிய ஆளுக்கு உதவி பண்றது. அதனால நம்மளை நினைச்சா ஆண்டவர் நினைச்சா யாருக்கு வேணாலும் உதவி செய்வார். அதனால பயப்படுறதுக்கோ எந்த இது இல்லைன்னு வேண்டியது. ஆனா கேட்கிற அன்னைக்கு இது கரெக்டா என்ன தேவையோ அது கட்டாயம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி பரிகாரின்னா அவருதான் பெரியார். ஆனா என்ன தப்பு நம்ம பண்ணாங்க, முன்னோர்கள் பண்ணதை 3ஆம் தலைமுறையில விசாரிப்பேங்கிறார். அப்ப நம்ம அந்த ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டுக்கும் அங்க இருக்கு. இந்த பனிஷ்மெண்ட் ஏன் நமக்கு வந்திருக்குன்னா
லேவியராமத்தில் படிச்சு பார்த்தோம்னா அந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு பாவம் செஞ்சா, ஆனா அந்த சாபம் நம்ம ஒரு பாவம் செய்யாம ஆக்ட் ஆகாது. அதாவது அந்த மாதிரி நம்ம ஒரு பாவம் செஞ்சோம்னா தான் அந்த சாபம் நமக்கு ஆக்ட் ஆகும். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயம் வரும். அப்ப நம்ம இந்த கஷ்டம் ஏன் வருது? நம்ம பாவமும் இருக்கு, நம்ம முன்னோருடைய பாவமும் இருக்கு. இந்த பாவத்தை கரெக்டா தெரிஞ்சு அதுக்கு நம்ம அறிக்கையிட்டு இந்த சாபத்துக்காக நமக்கு பரிகாரி ஆகுது அப்படிங்கிறதுனால நிச்சயமா நமக்கு விடுதலை உண்டு. அது நிச்சயமா விடுதலை உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. நான் அதை அனுபவபூர்வமா பார்த்தது. என்னுடைய ஒய்ஃப் சைடுல எல்லாருக்குமே 2 செகண்ட் மேரேஜ், எல்லாருக்குமே செகண்ட் மேரேஜ். அப்ப அந்த செகண்ட் மேரேஜ் வரும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பொண்ணியால தான் அது கட்டியிருக்கு தம்பிக்கு. அவரு பயங்கரமான ஆக்கி படைக்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க கிட்ட போய் எப்படியோ சேர்த்துட்டாங்க. அப்ப இதுல நம்மளை லிங்க் பண்றாங்க. அப்ப என் ஒய்ஃப் தான் அவருக்கு தங்கச்சி இல்ல, அதனால இவங்க தான் டைவர்சல் பண்ணாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் இல்ல 10 மணிக்கு வர்றேன். என்கொயரி பண்ணது யாரு ஒய்ஃப்னு கேட்டாங்கன்னா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் என்ன தெரியும், நான் தப்பு பண்ண எல்லாத்தையும் எழுதி வாங்கி இந்த அம்மாவுக்கு சம்பந்தம் எழுதி வாங்கி கொடுத்தது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. நான் வந்தோடனே நேர கமிஷனர் கடிச்ச போனேன். இந்த இப்ப வந்தார்ல சார், ஒரு லேடி 7 மணிக்கு கூப்பிட்டு போறாருல, இப்ப வர சொல்லுங்க சார் என்கொயரிக்கு, நான் வர்றேன். அவர் உடனே கூப்பிட்டு மைக்லேயே கூப்பிட்டு பேசுறாரு, நீங்க ஏக்கு அங்க போனீங்க, உங்களுக்கு டூர் ஸ்டேஷன் தானே, ஏக்கு அங்க போனீங்க, தேவையில்லாம ஏன் சம்பந்தம் கொடுத்தீங்கன்றாரு. அன்னைக்கு டிரான்ஸ்பர் நான் ஒண்ணுமே செய்யல. டிரான்ஸ்பர் எங்க போடுறாங்கன்னா வேலூர் ஜெயிலுக்கு போடுறாங்க. அந்த 4 கைது தப்பி போனோம்னா அடுத்த நாள் சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகி நேர தேனியில ஜாயின் பண்றாரு. இங்க ஒரு பிரச்சனை ஆகி நேர ஏன்ட்ட ஓடியாரு. ஏதோ நீங்க பண்ணிட்டீங்க, மணி வேக வர்ற. ஆனா அதுல நான் ஒரு தப்பு பண்ணேன். அப்ப நம்ம மாம்சத்துல செயல்படுறோம். இந்த மாதிரி போலீஸ் இதுக்கெல்லாம் போனா கட்டாயம் டைவர்ஸ் தான் அப்படின்னு என் வாயினால சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை தான் என் வாயில இருந்து. அதே பனிஷ்மெண்ட் எனக்கு வருது. ஏன்னா அது என்னுடைய ஒரு சைடு இருக்கு. நான் சாபம் தொடரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தை தான் மெயினானது. அந்த வார்த்தையை அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண பிறகுதான் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது. அதனால நம்ம வாயில ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல விசுவாசமும் நம்மகிட்ட உறுதியா இருக்கணும். நம்ம ஜீவனோட தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்லி பயந்துகிட்டோம், எதுவும் தேவை நமக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இது பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த இதை எடுத்த போய் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ரொம்பலாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு ஞானம் இல்லை. இப்ப எல்லாருமே அப்ரிசியேட் பண்ற அளவுக்கு போச்சு. எங்க அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்றீங்க பிரதர், அது நல்லா இருக்கு. ஒரு 50 பேர் இப்ப கேள்வி பொசிஷன் எழுதுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல வந்துருச்சு. அதே மாதிரி மதுரையிலும் ஒரு நோக்கம் இல்லாம என்ன வைக்கல. இப்ப ஜஸ்டின் பிரகாரம் அவரை லிங்க் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய நான் பட்டம் அவர் படக்கூடாதுங்கிறக்காண்டி நீங்க இதெல்லாம் லிமிட் பண்ணிருங்க பிறகுதான் அவரு இதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முடிவு கழிப்படுகிறது மிக முக்கியமானது. அது அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் கைக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம நேர்ந்து கொள்றோம், வாயை திறந்து சொல்லிட்டோம்னா அதை கட்டாயம் செஞ்சிடும். இந்த 10 காரியங்களுக்கும் செம்மையான வழி நம்ம செய்ய வேண்டியது. அதுபடியா சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. ரத்தம் சாப்பிடக்கூடாது, வன்கண்ணின் ஆதாரங்களை புசிக்கக்கூடாது. வன்கண்ணா ஈவில் மேனுடைய பந்தியில நமக்கு வேண்டியது. அதுக்கு ஒரு இது வச்சிருக்கிறார். அப்புறம் நீ உனக்கு பின்வரும் சந்ததியும் பிள்ளைகளும் என்று ஆசீர்வதிக்கப்படும்படியாக போஜன பிரியனா இராத. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை இண்டிவிஜுவல் சாப்பிடுறதுக்கு கூட சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிச்சு அதுக்கு ஒபீடியண்டா இருந்தோம்னா நிச்சயமா அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் உலக பிரகாரமா பார்க்கும்போது இப்போ ரத்தம் சிந்துறது உலக பிரகாரம். இப்ப நம்ம குடும்பத்திலே கூட பக்கத்துல யாராவது மறிச்சா அநியாயமா ரத்தம் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறார் கர்த்தாவே. உபாகமம் 21
ரத்தப்பலிக்கு நீங்களாக்கி என்ன வீட்டுருங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்ப அவங்க ஒரு கிடாரி அடிக்கணும்னு சொல்றான். இப்ப நமக்காக இயேசு பலியாயிட்டாரு. அந்த பலியை நம்ம உரித்தர ஆக்கி கொள்ளணும்னா அந்த ரத்தப்பலியை நம்மளை விட்டு நீக்கணும். அந்த ரத்தம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு 6ஆம் அதிகாரத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு அது சொல்றாரு, கர்த்தர் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன்னுக்கு முன்னாடி திறத்தி விடுவேன், நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. ரத்தம், அதாவது கோபம், எரிச்சல், இந்த 10 ஐட்டத்தையும் சொல்லிடாரு. அதுக்கப்புறம் தான் அவரு இது பண்றாரு செம்மையான வழி. அப்ப அந்த செம்மையான வழிங்கிறதுல அதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கு. விசுவாசம், அபிவிசுவாசம். அதே மாதிரி 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல 23ல ரத்தம் மாத்திரம் புசித்தாரு அப்படின்னு சொல்றாரு. வன்கண் ஆகாரம் அப்படிலாம் பண்ணிட்டு 28ஆம் வசனத்துல நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்வான். ஆனால் இந்த சாப்பிடுறதுலையும் சொல்றாரு. அப்ப சாப்பிடுறதுல கூட நன்மையும் செம்மையானது இருக்கு. அப்போ சில மிருகங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, சில பறவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இருந்து செம்மையுமானதை செய்தால் நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி நான் உனக்கு கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உபாகம் 21ல பார்க்கும்போது 8ஆம் 6ல இருந்து கொலை செய்யப்பட்டவனுக்கு சமயமான பட்டணத்தில் 3 எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலைவெட்டப்பட்ட கிடாரிக்கு மேல நமக்கு இயேசு பலியாயிட்டார். எங்கள் கைகள் இந்த ரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, நீர் மீட்டுக் கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரட்டைப்படையை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக அப்படின்னு சொன்னா அந்த இரட்டைப்பழிக்கு நம்ம நீங்களாக்கி இருப்போம். நம்ம நம்ம ஊர்ல மழை பெய்யணும்னா நம்ம நிச்சயமா ஜெபிக்கணும். அவன் ஜெபிக்க மாட்டான். வேற யாருக்கு ஜெபிக்கிறதுக்கு அந்த அதிகாரம் இல்லை, நமக்கு தான் கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதனால நம்ம ஒரு சிறு கூட்டமா இருந்தோம், எம்ப்ளாயா இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் கூடி, ஐயா எங்களுக்கு இந்த இரட்டைப்பழிய எங்களுக்கு இந்த நகரத்தை விட்டு நீக்குங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளாவது வாயை திறந்து நம்ம அறிக்கை செஞ்சிருக்கோம்னா இல்லை. அதனால நம்ம செய்யணுங்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உபாகமம் 28 சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு 28:47 சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவையாமல் போனதின் நிமித்தமும். அப்ப நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. யாருக்காவது குறை இருக்கான்னா இல்ல, உலக பிரகாரமா எல்லாம் கொடுத்துட்டாரு. வீடு கொடுத்துட்டாரு, காரு கொடுத்துட்டாரு, பங்களா கொடுத்துட்டாரு, சோறு கொடுத்துட்டாரு, சட்டை கொடுத்துட்டாரு. ஆனா என்னைக்காவது மனமகிழ்ச்சியோடு போய் அவர் சந்தையில ஆராய்ச்சிருக்கோம்னா இல்ல. எனக்கு இன்னும் காரு வேணும், இன்னும் ஒரு ரிக்வஸ்ட், அதாவது ரிக்வஸ்டோட தான் நம்ம போறோம். அவர் ஆராதிக்கல, மனமகிழ்ச்சியோட ஆராதிக்கல. நம்ம மனமகிழ்ச்சியோட ஆராதிக்கலன்னா அதுக்கு பின்னாடி சொன்னதெல்லாம் நிறைவேறி போச்சு. இன்னைக்கு நிறைவேறி போச்சு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, குறைபட்டுல உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறவன்மான ஜாதி. 50ஆவது வசனத்தை படிங்க. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறவமான வெகு தூரத்தில் இருந்து அவன் அடி மட்டும் நம்மளுக்கு பழங்களையும் உன் நிலத்தின் கனிகளையும் புசிப்பார். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளிலும் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாய் வைக்க மாட்டான். தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் நலம் அரணிப்பான உன் நதிகள் பெருமளவும் அவன் உன் வாசல் எல்லாம் உன்னை முற்றுகை போடுவான். இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நம்ம பாஷை தெரிஞ்சாலும் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ், எல்ஐசி எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சிடலாம். எல்ஐசி எல்லாம் முடியாச்சுங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டுலாம் ஒரு 10 வருஷம் இருக்கும். வேற கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பணத்தையும் கொடுத்துட்டான். இந்த செக்யூரிட்டி பணம்லாம் எடுத்தாச்சு, லட்சம் கோடி எடுத்தாச்சு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா யாரு இருப்பா, யாரு ஆள்றாங்களோ அந்த எம்ப்ளாயி 1-2 பேர் நம்ம ஆள் இருப்போம், அவங்க தான் போட்டா இருக்காங்க நம்ம. அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இதுக்கெல்லாம் யாருன்னா நம்ம தான் காரணம். மனமகிழ்ச்சியா ஆராதிச்சு ஆண்டவர்கள் சன்னதில நிச்சயமா நம்ம மனமகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். சில பொருள்கள் இருக்கணும், ஆனா அதுக்கு நம்ம தான் தப்பு தான், நம்மளுடைய இதுதான்.
அதனால அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டா நிச்சயமா அந்த சாபத்தை கட்டாயமா உடைப்பான். நெகேமியா நான் என்ன திருத்திக் கொள்றதுக்காகத்தான் நான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால யாருக்கும் சோதனை பண்ற அளவுக்கு நம்ம இருந்தாலும் அந்த ஒரு இது 9:37 அதாவது 36 இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துல தானே நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அடிமை மாதிரிதான், நம்ம தமிழ்நாடே அடிமை மாதிரிதான் இருக்கு. நம்முடைய வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தமாக நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆடுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு வரி எப்படின்னா, ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு 6 ரூபாய் நம்ம கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம அறியாமலே நம்ம வருமானத்தில் ஒரு 30% கொடுக்கணும், 30 to 40% கொடுக்கணும். அப்ப மீதியை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளே விட்டுருவோம். நம்ம 2 பேரும் வேலை செஞ்சா சரி. ஒரு சிங்கிள் எம்ப்ளாயின்னா நிச்சயமா குடும்பம் நடத்த முடியாது. நிச்சயமா ஒரு நாளைக்கு அந்த பேர்டன் நிச்சயமா பாதிக்கும். அதனால இது நம்ம பாவங்களின் நிமித்தமா தான் நம்ம வருமானம் போகுது. அதனால அதையும் நம்ம தான் திருந்தணும். நம்ம திருந்தினா தான் நம்ம ராஜா ஞானவானா இருப்பான்னு நீதிமொழி சொல்லுது. அப்போ இல்லைன்னா அறிவாளி தான் நம்மளை ஆளுவான். அதாவது நம்ம பாவம் செய்யாம இருந்தா நம்மளை ஆடுறவன் ஞானவானா இருப்பான். நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்ம ஆடுகிறவன் முட்டாள் தான் ஆடுவான். அதனால இப்ப முட்டாளாதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால இன்னொன்னு விவசாயா 17:10 உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சகராய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கண்டுகளை வைத்தாலும் பகற்காலத்தில் உன் நாட்டை வளரவும் விடிய காலத்தில் உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையும் உங்கள் அறுப்பா இருக்கும். கண்மலையாக யாருன்னா முதல்ல மீரியாம் அங்க கண்மலை தான். கண்மலை அடிக்கிற கண்மலையை பேசுறேன். அந்த கண்மலை திருத்து தான். அந்த கண்மலையை இன்னைக்கு விவசாயிக்கு யாரும் தெரியுமான்னா தெரியாது. நம்ம சொன்னோம்னா சொல்லலை. அந்த கண்மலையை மறந்துட்டோம்னா நம்ம தான் விவசாயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலனால அவங்க அறுக்கிறது என்னதான் வேலையெல்லாம் இன்ன வரைக்கும் அறுக்கிறான். தஞ்சாவூர்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு தடையும் அழிவுதான். அப்ப நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஒரு சுயநலத்தோட நம்ம குடும்பம் நம்ம இதுன்னு போயிட்டோம் இவ்வளவு நாள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம விவசாயிகளுக்காக ஏதோ ஒரு முறையில நின்று அவங்க ஏரியாவில நின்று நம்மள ஒரு நாள் ஜெபிக்கலாம். மாசத்துல ஒரு நாள் எல்லா எம்ப்ளாயிஸுமா சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தோம்னா, ஆனா முன்னாடியில எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பௌர்ணமி அமாவாசத்துக்கு எல்லாரும் ஒரு லைட் போட்டு பிரகாஷ் லைட் வச்சிருப்பாங்க. ஒரு சங்கில நிற்பாங்க, பார்த்து பிடிச்சோம். ஆனா அவங்களுக்கு இந்த ரத்தம் எல்லாம் தெரியாட்டாலுமே ஏதோ ஒண்ணு யாரோ சொன்னதை வச்சு ஜெபிச்சிருக்காங்க. அப்ப அவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சு. அப்ப அந்த எல்லைக்கு சாசுகள் எல்லாம் விரட்டி விட்டோம்னா அப்ப நம்ம தேசம் எங்கே 2 பேர் நம்ம சேர்ந்து விரட்டினோம்னா 10 பிசாசு வரும். ஒரு ஆள்னா 100 அது 100 வருங்கிறது அந்த வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஒரு கூட்டமா சேர்ந்து செய்வது நிச்சயமா நம்ம தேசம் விடுதலை பெறும். இருக்கிற ஆவிகள்லாம் தேசத்தை விட்டு போகும்போது ரட்சிப்பு ஈஸியா முடியும். ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு மகபரகமா இருக்கும். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்காக இயேசு எப்படி இது பண்ணாருன்னா, அவரை விவசாயம் அந்த வசனம் சொல்ல நான் பிடிக்கிறேன். அதாவது அவரை எப்படி அடிக்காங்கன்னா, மனுஷ உருவே இல்லாத அளவுக்கு அவரை அடிச்சு சிதைக்கப்படுறாரு. அப்ப ஆனா அவரு பூமியில எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்கிறாரு.
அப்ப பார்க்கும்போது ராஜ்யத்தின் சுசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். மார்க் 1:14 அதன் அதிகாரமுடையவராய் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். மார்க் 1:21, 22, 23 பிசாசுகளை துரத்தினார், அசுத்தாவிகளை கட்டளையிட்டார், அதிகாலையில் இருட்டோடு ஜெபம் பண்ணினார். அவர் ஊழியம் 4 பாயிண்டை கட்டாயம் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் மூலம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவரே ஊழியம் செய்தார். சீசர்களை பயிற்சி வைத்தார், அவர்களை பயன்படுத்தினார். இன்னைக்கு மீடியம் வந்து மரணம் அடைஞ்சோன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராக்லெஸ் ஆகுது. அப்ப நம்ம வந்து நம்ம ஒரு 10 பேராவது நம்ம தயார் பண்ணணும். நம்ம ஒரு 10 பேராக இந்த டிஜிஎஸ் ஒரு 50 பேர் தயார் பண்ணா இன்னைக்கு ஊழியக்காரன். இதுக்கப்புறம் தீர்க்கதரிசியே இல்லை. அவர் பயனாலும் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து எந்த ஊழியக்காரன் அந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்றாங்கன்னா அந்த ஊழியக்காரே இல்லை, எல்லாம் செல்ஃபிஷா போயிடும். டிஎஸ் எப்படி இருந்தாரு அப்புறம் நமக்கு இல்லை. இருந்தாலும் அவர் பயிற்சி பண்ண ஊழியக்காரங்க ஒரு 10 பேர் நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி செகண்ட் இதுக்கு நம்ம உருவாக்கணும். அப்ப அவர் சீசர்களை பயன்படுத்துறாரு. அதாவது அவரு ஒரு 12 பேர் ஏன் ஒரு 12 பேரா ஒரு ஆள் மினிமம் நம்ம தயார் பண்ணணுங்கிறதுதான் அது. நம்ம அந்த மாதிரி ஒரு நமக்கு பின்னால வர்றதை நம்ம இது பண்ணணும். இப்ப நம்ம எம்ப்ளாயிஸ நம்ம போஸ்டுக்கு அடுத்த நம்ம தயார் பண்ணணுமா இல்லை, எல்லாம் வேற ஆளுக்கு போயிடுச்சு. அதே நம்மளோட ஸ்லாக்னஸ் தான். அதனால ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் சேர்த்து நம்ம இதுகளுக்கும் பயிற்சி பண்றதா பயிற்சி இருக்கணும். அதுதான் சுகமளிக்கிற அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை நிச்சயமா இருக்கு. பிசாசுடைய அடையாளம் கண்டுகொள்ளணும். நிச்சயமா அதை வந்து வியாதியை கொண்டு வர்றதே சில பிசாசுகள். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அதுக்கு வந்துன்னா அது ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வந்துடும். அப்புறம் குடும்பத்தையே பாழாக்கிடும். தேவசம் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா போதும். அப்ப இதெல்லாம் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை சுகமா வாழ்ந்திருக்கிறதுக்கும் அவர் வேலையை செய்யறதுக்கும் தான் நம்ம எடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம அவர் வேலையும் செய்யல, சுகமாவும் வாழல, எல்லாத்தையுமே இழந்துட்டோம். நிச்சயமா வந்து நம்மளுடைய பாதையில ஒரு சேஞ்ச் நம்ம கொண்டு வந்தா நிச்சயமா வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு அடிமைத்தனம், நம்மகிட்ட எல்லா அடிமைத்தனமும் இருக்கு. கட்டுப்படுத்துதல், பகுத்தறிவுக்கு ஒவ்வாமை, சில வியாதிகள், அலக்கணிப்பு, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றது சாசு. இதுகளெல்லாம் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதுக்கு தான் அவர் நமக்காக அதிகப்பட்டது. மந்திரிக்கப்பட்ட பொருள்கள் எதுவும் தொடர்புடையது, அது பிசாசு சம்பந்தமானது. கிழக்கத்திய தியானம், நம்ம தியானம் சொல்லிட்டு இது பண்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம போறதை அவாய்ட் பண்ணிடலாம். விக்கிர விழாக்களுக்கு பங்கே பெறக்கூடாது. பழிவாங்குதல், காழ்ப்புணர்ச்சி, கசப்பு, பயம், கவலை, இதெல்லாம் நம்மளுக்கு உழைக்கணும். செல்ஃப் டிஃபரன்ஸ், அதாவது டெலிவரன்ஸ் மேல நம்மளை விடுதலை ஆக்கி நம்ம மோட்சத்துக்கு போறோமா அப்படிங்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்டு அதன்படி நடக்கிற நம்ம பிள்ளைங்க நடத்துறோம். அதுக்காக நமக்கு அடுத்த நம்ம ஒரு இதை உருவாக்கி வைக்கணும். நம்ம எல்ஐசி ஆபீஸையும் பார்க்கணும். எல்ஐசி ஆபீஸ்ல இப்ப ஆள் குறைஞ்சிட்டே வருது, அதையும் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் கூட கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் 6000 பேர். ஏன்னா அதுக்கு தகுதி இல்லாம போயிடுது. அங்க இருந்து வந்துடுறாங்க சவுத் பீப்புள் தான். பூரா போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தோம்னா பூரா ராஜஸ்தான்ல இருந்து வந்து 70 பேர் ஒரே சென்டர்ல பட்ஜெட் எழுதியிருக்கா, 70 பேர் செலக்ஷன். அப்ப நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பாவம் தான். நம்ம விழிப்புணர்வு 2வது. நம்ம ஜெபிக்கமானா அதுக்காக ஜெபிக்கல. அதனால நிச்சயமா வந்து நம்ம நம்மளை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணுங்கிறது. நம்ம வந்துட்டோம், நம்ம வாழ்ந்தாச்சு. இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க எங்க இருக்கோம் ஏதாவது பண்ண முடியுமானா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இங்க நம்ம தான் கையிட்டோம். நம்ம கொடுத்த வாய்ப்புல நம்ம மட்டும் செல்ஃபிஷா இருந்துச்சு. நம்ம இன்க்ளூடிங் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போக முடியாது. எங்களுக்கும் உள்ள போனோம்னா யாருன்னு தெரிஞ்சாலே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அறிக்கை செய்வது. அப்புறம் நம்ம முதல்ல செல்ஃப் டெலிவரன்ஸ், அப்புறம் நம்ம பாவங்களை விட்டு விலகுதல், மனம் திரும்பணும், அறிக்கை செய்வது. தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம விட்டுக் கொடுக்கணும். ஆளுகைக்கு விட்டுக் கொடுத்து இயேசுவின் ரத்தம், வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாக அதுதான் நம்மளை நீதியா நடத்த முடியும். அப்ப நீதியில நடக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அவர்கிட்ட கேட்டு, அப்ப அதுக்கு டைம் எடுக்கும். நிச்சயமா 1 மணி நேரம் ஜெபிச்சு ஆண்டவருடைய சந்நிதியில வந்து உட்கார்ந்துருக்கணும்.
அந்த மாதிரி காத்திருந்து அந்த இது பண்ணிக்கணும். வார்த்தையை பெற்று அதன் பிறகு நம்ம அதுபடி செயல்பட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. அப்புறம் பாதரட்சைன்னா சுவிசேஷம் அறிவித்தல். சுவிசேஷம் நிச்சயமா அறிவித்தாதான் ஆண்டவருடைய பணி நம்ம செய்யறோம். அப்போ அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு ஏதாவது நம்மளால முடியாதது யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம், போறவங்களுக்கும் கரெக்டா இருக்கணும். விசுவாச வார்த்தை நம்ம கிட்ட நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது. எஸ் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம ஒரு சேலஞ்சபிள் வாழ்க்கை தான். இது மாதிரி நாவால நம்ம நமக்கு பவர், நம்ம வாயில வர்ற வார்த்தைக்கு நிச்சயமா ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த வார்த்தை ஒரு நாளும் தோல்வியான வார்த்தையே வரக்கூடாது. எதை கொடுத்தாலும் எஸ் நிச்சயமா நம்மளை ஜெயிக்க வைப்பாரு, என்னைக்கு இருந்தாலும் எழுப்பிடுவாரு. அதனால நிச்சயமா சிலுவை சுமத்தல், அதாவது நமக்கு கொடுத்த இதுல பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஆண்டவருக்காக நம்ம, அதாவது நம்ம தப்பு செஞ்சு அதை தண்டனை அனுபவிக்கிற வேற, ஆண்டவருக்காக நம்ம சிலுவை சுமத்தல், அறிக்கை எடுத்தல், துணி, மாம்ச கிரியைகளை மிச்சம். எனக்கெல்லாம் அதிகமான மாம்சம் தான் இருந்துச்சு. அதாவது ஆபீஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, பார்க்க மாட்டேன், எதையுமே ஓல்ட செஞ்சுட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் விட்டு நம்ம ஆண்டவருக்காக தியாகத்தோடு நம்ம இது பண்ணோம்னா ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாருன்னா எதுக்காகனா நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய சரீரம் அனுபவிக்க வேண்டிய தப்புக்காக அவர் குரு தெரியாத அளவுக்கு. ஆனா நம்ம சொல்லலாம், அவர் பிறகுறதுக்கு முன்னாடியே எப்படிலாம் அடிப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டாங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியில அவர் மனுஷ உருவமே இல்லை, மனுஷ உருவமே இல்லாத அளவுக்கு அடிச்சு கிழிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் 7 இடங்களில தெளிக்கப்படுது. அந்த மாதிரி ரத்தம் தெளிப்பு அந்த பாவ நிவர்த்திக்காக பரிகார பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலியாக 5 பலியாக நமக்காக பலியாயிட்டாரு. ஆனா அந்த பலியை நம்ம விரயம் செய்யாதபடி நம்ம காத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நம்ம முதல்ல அந்த அவரோட இருப்போமா அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்மள ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்படுகிறவர்களாக ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவர் நடத்துவார். கண்களை முடிச்சப்பா பாதத்திரங்களை காட்டுகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நீங்க எவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் சுயநலமாக எங்கள் டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவோ நன்மையை இழந்திருக்கிறோம் ஐயா. நீங்க கொடுத்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்க விரயம் பண்ணியிருக்கோம் எங்கள் பாவங்களை நிமித்தமாக. எங்கள் சொந்த வாழ்க்கையிலுமே எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை மாறணுங்கப்பா. உம்மிடத்துல மனம் திரும்பக்கூடிய கிருபை, விட வேண்டியவைகளை விடவும் எல்லாம் உமக்கு பிரியமில்லாத நீங்க அறிவிக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு விலகட்டும் ஐயா. உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. உங்களோட வல்லமுள்ள கரம் அற்புதம் செய்வதாக அதிசயங்களை காணப்படும்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. எல்லா அடிமைத்தனம் சிறையிருப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். வீணான சிலுவைகள் வேண்டாம். உம்முடைய சிலுவையை சுமந்து வரக்கூடிய கிருபையை தாங்கப்பா. எங்கள் பாவங்களை நிமித்தமா வந்த எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு மன்னித்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது. பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஐயா, செழிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. கோடான கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் ஐயா. ஐயா உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அப்படி விட்டு விடாதபடி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முடிக்கிற அன்பு வரக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த மதுரை பட்டணத்துல வைத்திருக்கிற நோக்கத்தை இணைந்து நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்ற முடிக்க கர்த்தர் உதவி செய்வப்பா. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை